ஒரு ராஜா ஒருத்தர் அவரோட ஆட்சி சரியா நடக்கல, ஏதோ ஒரு குறை இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நோக்கி பயணப்படுறதுக்காக கிளம்பிட்டாராம் ஒரு மலையை நோக்கி. அப்படி அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது மரத்தடியில யாரோ ஒரு ஞானி உட்கார்ந்துருக்கிறத பாக்குறாரு. பார்த்ததும் சரி இவர்கிட்ட போய் பேசுவோமே, ஏதோ ஒரு பிரகாசமான முகமா தெரியுது, போய் நம்ம குறைய சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் இந்த நாட்டோட ராஜா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி போறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாரு? அந்த ஞானி கிட்ட சொல்றாரு. அந்த ஞானி இந்த ராஜா சொல்றதை கேட்டுக்கிட்டே என்ன பண்றாருன்னா, அந்த மன்னனுடைய கால்களை கவனிக்கிறாரு. என்னத்த? கால்களை கவனிக்கிறாரு. இந்த ராஜாவோட கால் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் முன்ன வச்சுட்டு காலை ஆட்டிக்கிட்டே நிக்கிறாரு. பேசுறாரு, காலை ஆட்டிக்கிட்டே நிக்கிறாரு. இப்போ ராஜா இப்பதான் கவனிக்கிறாரு, அந்த ஞானி வந்து பேசுறத கேட்டாலும் முகத்தை பார்க்கல, ராஜாவோட காலை தான் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு காலை ஆட்டுறதை நிறுத்திட்டாரு. இப்ப அந்த ஞானி கேட்கிறாரு, இவ்வளோ நேரம் காலை ஆட்டினீங்கல்ல, இப்ப ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ராஜா சொன்ன பதில், நான் பேசுறத கூட பார்க்காம காதலை மட்டும் வாங்கிட்டு நான் என்னோட கால் ஆட்டுறதை மட்டும் தானே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஒருவேளை தவறா பண்றோமோ அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாராமா. அப்ப அந்த ஞானி சொல்றாரு, ஒரு செயல் நம்ம செய்யறோம், அது தவறு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுட்டி காட்டினால்தான் அதை நான் மாற்றிக்கொள்வேன் அப்படின்னா அது என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, உன்னால எதுலையுமே சாதிக்க முடியாது. நான் செய்யக்கூடிய செயல்கள் சரியா தவறா, உலகம் என்ன நினைக்கும் நினைக்காதுங்கிறது ரெண்டாவது. உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லதைத்தான் செய்யணும், சந்தோஷமா இருக்கணும்.